அண்ணாதுரை அப்படின்னோட பிறந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் அந்த தமிழக பஞ்சாயத்து முதல்வர்னு சொல்லியிருக்காரு, தமிழகத்தை தலைநிமிர வைப்போம். எதில் தலைநிமிர வைப்பீங்க? கஞ்சா கடத்துறது இல்லையா? ஏன்னா திமுக கட்சிக்காரன் தான் கஞ்சா கடத்திட்டு இருக்கான், அதில் தலைநிமிர வைக்க போகிறீங்களா? கிட்னி திருட்டு திமுக கட்சிக்காரன் தான் நடத்தியிருக்கான், அதில் தலைநிமிர வைக்க போகிறீங்களா? இல்லை இந்த மெத்தமெட்டின் போதைப்பொருள் திமுக அயலக அணி செயலாளர் ஜாபர் ஷெரீப் கடத்தினார், கூட இந்த அமீர் மாதிரி அயோக்கியெல்லாம் மாட்டினாங்க, அதை வச்சு தலைநிமிர வைக்க போகிறீங்களா தமிழகத்தை? இல்லை இந்த வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சார கட்டணம் உயர்வால் பார்த்திங்கன்னா அந்த கமர்ஷியல் அப்படிம்பாங்க, வணிக நோக்கத்துக்கான இது மின் கட்டணம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு மேலே ஏற்றி வச்சுருக்காரு. இதனால் தமிழகத்தை தலைநிமிர்த்த போகிறீங்களா? இல்லை சொத்து வரியை வந்து பல மடங்கு உயர்த்தியிருக்கீங்க, இதனால் தமிழகத்தை தலைநிமிர்த்த போகிறீங்களா? இல்லை இது என்ன 97% வந்து மழைநீர் காவ வேலை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு 4-5 உயிரை பழி வாங்கினாங்க, இதனால் தலைநிமிர வைக்க போகிறீங்களா? தமிழகத்தை எப்படி தலைநிமிர வைக்க போகிறீர்கள் என்பது வந்து தமிழக மக்கள் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக கேட்டுட்ருக்காங்க. எப்படி தலைநிமிர வைக்க போகிறீங்க நீங்கள் இதில் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொன்று சொல்கிறார் அவர், அண்ணாதுரை வந்து திமுக என்ற இயக்கத்துக்கு வந்து அண்ணாதுரை தான் உயிர் கொடுத்தார் அப்படின்ற உண்மை, அது மட்டும் உண்மை. ஏன்னா அண்ணாதுரை அப்படின்றவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருக்குலாம் யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது இந்த சொல்லுவாங்க வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரி பேசி அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தான். வெறும் வாயாலேயே பேசி ஆட்சிக்கு வந்த இயக்கம் திமுக இயக்கம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரூபாய்க்கு 3 படி அரிசி நிச்சயம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த கதை அதுதான். அண்ணாதுரை சொன்னது ரூபாய்க்கு 3 படி அரிசி. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ரூபாய்க்கு 3 படி அரிசி தரப்போகிறோம் புண்ணியமா அப்படின்னு ஓட்டத்துக்கு போட்டாங்க. ஜெயிச்சு வந்தோன்னா சொன்னால் ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், ஆனால் 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு 1 படி அரிசி தான் போட்டான், 2 படி அரிசி மண்ணெளி போட்டான். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த 1 படி அரிசி நிப்பாட்டிட்டாருங்கிறது பின்னாடி உள்ள தகவல். அப்போ இந்த மாதிரி பொய்யில் வந்து எப்படி மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற அந்த உயிரை தந்தவர் அண்ணாதுரை என்பதை வந்து இப்போ வந்து நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தமிழகத்தை தலைநிமிர்த்த வைக்க உங்களால், ஏன்னா இந்த மாதிரி இந்த கஞ்சா கடத்துறது, போதைப்பொருள் கடத்துறது, கொலைகள் அதிகப்படுத்துறது, கொள்ளைகள் அதிகப்படுத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, பெண்களுக்கு காவல் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் போனது, இதனால் தான் தமிழகம் தலைநிமிரும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகம் தலைநிமிருது. இதெல்லாம் தமிழகத்துக்கு கேவலம் அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இந்த 5 வருஷம் ஆட்சியை விட்டு நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழகம் எப்படி தலைநிமிரும்? ஏன்னா உங்களுடைய செய்கைகளால் இந்த மாதிரி அட்டுழியங்களால் அநியாயங்களால் தமிழன் தலைநிமிர்ந்து நிற்க முடியல. வேறு மாநிலத்துக்கு போனால் நீ அந்த மாநிலம் கஞ்சா கடத்துகிற மாநிலம் தானே அப்படின்னு கேட்குறான், அந்த சைடு போனால் பாலியல் பண்ண மாநிலம் தானே அப்படின்னு கேட்குறான், அந்த சைடு போனால் கள்ளச்சாரம் காய்ச்சிற மாநிலம் தானே அப்படின்றான். தமிழன் தலைநிமிரவில்லை. இங்கே ஒருத்தனும் நீ போட்ட அந்த வரி, பேருந்து கட்டண உயர்வு, இது பால் கட்டண உயர்வு, இதனால் மக்கள் தலைநிமிர முடியவில்லை. கல்வி கட்டணம் ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதை ரத்து பண்ண முடியாத மாணவர்கள் தலைநிமிர முடியவில்லை. அதனால் உங்களால் வந்து ஒவ்வொருத்தரும் தலை குனிஞ்சிட்டு இருக்கான். தயவுசெய்து தமிழகம் தலைநிமிருன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த குரல் யுத்தத்தை காமிச்சு மறுபடியும் தமிழக மக்கள் இந்த வாழைப்பழம் மாதிரி பேசி தமிழக மக்களை ஏமாற்றலான்னு மட்டும் நினைக்காதீங்க.